காலை பொழுதுல ஒரு குடும்பமாக இணைந்து நாம் தேவனை சோஸ்தரிப்போமாக. நல்லவரே, வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். ராஜா, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ சிறந்தவர், நீர் அற்புதத்தின் தேவன், மகிமையின் தேவன், ஆறுதலின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஒருவராய் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவன் என்று உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல இந்த ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்த உம்முடைய மகத்துவமான உன்னதமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அப்பா, நேற்று உள்ளவர்கள் இன்றில்லை ராஜா, ஆனால் எங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்து ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் ஒரு குடும்பமாக எங்களை இணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த 9வது மாதத்திலும் எங்களை வழி நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நாமும் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ராஜா, ஆண்டவரே, நான் நிற்பதும் நிறமுலமாகாமல் இருப்பதும் அது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி இந்த காலை பொழுதில் உமக்கு கோடாடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ராஜா, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ராஜா எங்களை வழி நடத்தி வருகிற தேவநீர். அப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவநீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கேட்பதுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற தேவநீர். ஆண்டவரே, கூப்பிடுகிற நொடி பொழுதில் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவநீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தி வருகிறது. அப்பா, உம்முடைய கிருபை நாள் ஒவ்வொரு நாளும் எங்களை முடிசூட்டுகிறீர். நன்றி ராஜா. காலைதோறும் ஒரு கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை ஆண்டவரே வித்தியாசமாக எங்களை வழி நடத்துகிறீர். நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், மீறல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு விசை என்னை மன்னித்து என்னை சுத்திகரிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்ப்பதற்கு என்னுடைய பாவம் ஆண்டவரே ஒரு தடையாக இல்லாதபடி ஒரு விசை ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னது போல ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என்னை தொட்டு என்னை சுத்திகரிப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் முட்டும் ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, அப்பா, ஒரு விசை ஆண்டவரே சுத்திகரியும். ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற எல்லா அந்தகார இருள்களும் விலகி ராஜா, நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல முதலாவதாக தேவனை தேடி வருகிற ஜனங்களே ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, அப்பா, இந்த காலை பொழுதுல இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்திருக்க உம்முடைய சந்நிதியில் வந்து உம்மை ஆராதிக்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தேவனுடைய மகிமை இறங்கி வர, தேவனுடைய பிரசனம் அந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே இன்னைக்கு இந்த கிறிஸ்மத்தை பிரேப்பலஸில் நடக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு பிரசனமும் ஆண்டவரே நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்றே ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா தேவ செய்தியை கொண்டு வருகிற உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தில் கிரிய செய்ய, நாங்கள் போகிற பட்டணங்கள் ஆண்டவரே ஒரு எழுப்புதல், ஒரு ரட்சிப்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இசை கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளை மறைத்து ஆண்டவரே துதிகள் மத்தியில் நீர் வாசம் செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே
மனிதனுடைய சித்தமல்ல, தேவனுடைய சித்தம் ஒன்றே ஒவ்வொரு சபையிலும் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுயம் ஆளுகை செய்யாதபடி ராஜா, உம்முடைய திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை தேட நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரிப்பா? உம்முடைய வசனத்தின் மூலியம் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய வசனமானது ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிற உம்முடைய வசனம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சுத்திகரிக்க ஆண்டவரே வருகிற தலைமுறைகளுக்கு தூணாக எடுத்துக்காட்டாக திகழ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரே தன் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி ராஜா ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஆசபாசங்களில் விழுந்து விடாதபடி ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படியாக ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. எங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சமூகத்தின் முன்பாகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் ஆண்டவரே ஆண்டவரே முன் உதாரணமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை உயர்த்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல இந்த மலேசியா தேசத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்தில் ராஜா அநேக ஆண்டவரே அட்டூழியங்கள் தேவையில்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிற தலைவர்கள் உண்மையும் உத்தமா ஆளுகை செய்ய, தேவ பயத்தோடு ஆளுகை செய்ய ஆண்டவரே எடுக்கிற திட்டங்கள் ஆண்டவரே மக்களுக்கு நன்மையாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இப்படியாக ராஜா இந்த மலேசியா தேசத்தில் ஆண்டவரே எக்கனாமி மறுபடியும் உயர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டப்படுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீர் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தருக்கு நீ எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே சத்தியத்தை பேசுகிற திருச்சபையாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே சபையை நோக்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவது உம்முடைய சித்தம் இல்லையே ராஜா. அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமா தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உம்மை தேடி வர வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே அதிசயங்களை ஆண்டவரே சாட்சியாக சொல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே ஒவ்வொரு சபையிலும் ஆத்துமா நிரம்பி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீர் செய்கிறதுக்காக நன்றி சோஸ்தரம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுமையாக ஒரு கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து ஜெப சிந்தனையில் நம்ம இருப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை பொழுதில் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினால் எங்களை இடைக்கட்டி எங்களை நடத்தி வர கிருபைக்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரும் மூடி மறைத்து எங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We exalt your name, Father. We give the honor and glory to you, Father. We magnify your name. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளந்திரி எங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை பொழுதுல கூட ஆண்டவரே
ஆண்டவரே எங்கள் குறைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தடைப்பட்டு போன என்னுடைய வாழ்க்கையில் அப்பா தடைகளை உடைத்து தேவன் நடக்க வைப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே சிறந்தவர், ஆயிரங்கள் பதினாயிரங்கள் சிறந்தவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே ஏக சிந்தனையோடு ஏக மனதோடு ஆண்டவரே எங்கள் ஆண்டவராக தேவனை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்பா உம்முடைய அற்புதமான கரம் நீட்டப்படுவதாக சொல்லி சுவைக்கிறோம் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று வாக்குறுதி தந்தவரே நன்றி 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 ராஜாத்தி ராஜாவே. அப்பா இதோ இந்த காலை பொழுதல் ஆண்டவரே எதுவும் எங்களை நெருங்காது என்று விசுவாசத்தோடு, எந்த தீமையும் எங்களை நெருங்காது என்று நம்பிக்கையோடு எங்கள் தேவனாகி ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் என்னை நிரப்புவார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை சீர்படுத்துவார், அவர் என்னை சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்பவர் நீர், ஆளுகை செய்பவரும் நீர் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சகலத்துக்கும் உரிய எங்கள் சர்வ வல்லமை உடைய தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு அல்லேலூயா இந்த காலை பொழுதில் ராஜாத்தி ராஜாவை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஓ ரஹலா பதலரி கதலரபோ நன்றியோட இயேசுவின் நாமத்தில் நன்றி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அல்லேலூயா. எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவினர் எபினேசரே, இனியும் காத்திடுவார். நன்றி. இம்மட்டும் உதவினர் எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகில் இருக்கும் எவனை விட எங்கள் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோட நன்றியோட இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. Thank you Jesus. எந்த தீண்டும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே, என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டை, இரத்த கோட்டை.
நாமத்தை உயர்த்துகிறோம். எந்த தீண்டும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. நன்றி அப்பா. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நன்றியோடு தீண்டும் தீண்டாது. நன்றி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத எங்கள் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், யார் உன்னை மறந்தாலும் மறவாத ஒரு தேவனோடு இருக்கிறார். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். நன்றி. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே, சொல்லுங்க, நெருங்காது சாத்தான். காலை பொழுதுப்பா. நேசரின் ரத்தம் எங்கள் மேலே நெருங்காது சாத்தான். எனக்காகவே பாசமாய் சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நன்றியோடு. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. மறுபடியும் சொல்லுங்க ஆண்டவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட எங்கள் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ராஜாவே, இந்த சன்னிதானத்தில் வந்து விட்டேன் ஆண்டவரே. நன்றி. காலை பொழுதில் ஆண்டவரே என் பலவீனத்தை நீக்கி புதிய பலனை இடை கட்டி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளார் எங்களை ஒவ்வொருத்தரும் மூடி மறைத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே என்னை அனைத்து சேர்த்துக் கொண்டே. Thank you Jesus. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. Hallelujah. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என்னே உன்னை மறக்கவே மாட்டாரு. தாய் தன் ஒரு போதும் உன்னை மறவாத ஒரு தேவன்.
இயேசு உன்னை மறவாத தேவன். ஹல்லேலூயா. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடர்கள் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. இன்றைக்கு உனக்கு வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Lord. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அழைப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆறுதல் அழைப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் அப்படியேப்பட்டவர். அவர் நல்லவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவர் என்றென்று இயேசு நல்லவர். அறிக்கை செய்யுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். God is good all the time, and all the time God is good. Hallelujah. We bless your holy name. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடர்கள் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அவர் நல்லவர் ஆமென் காலை பொழுது உயர்த்துகிறோம் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் வியாதியின் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை யாவையும் மன்னிக்கும் அவர் நல்லவர் நல்லவரே பாதியின் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் நன்றியோட அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எபிரேயர் 13:8 அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது அந்த மாறாத தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த காலை பொழுதுல ஆண்டவரே நீர் மாறாத தேவன் அப்பா நிலை நிற்கிற ஒரு தேவன் வரப்போகிற தேவன் அரசாளுகிற ஒரு தேவன் உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீ ஒருவரே பெரியவர் ஆயிரங்கள் 10000 சிறந்தவரே இந்த காலை பொழுதுல ஆண்டவரே ஒரு மனத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் தேவ மகிமை பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் நன்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா பலவீனத்தையும் நீக்கி போட்டு புதிய பலனை கர்த்தர் கட்டளை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் தலை மேல் உம்முடைய அபிஷேக வல்லமையை ஊற்றி ஆனந்த தைலத்தாலே நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காலை பொழுதுல ஆண்டவரே குறைவானது விளக்கப்பட்டு நிறைவான அபிஷேக வல்லமை எங்கள் மத்தியில yes we give thanks for the glorious right now Father fill us right now thank you Lord thank you Holy Spirit நன்றி 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 அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி உம்முடைய மகிமைக்காக நன்றி உம்முடைய வழிநடத்துவதற்காக நன்றி உம்முடைய தொடுதலுக்காக நன்றி ஆண்டவரே என் ஆத்துமா உமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே தாகத்தை தீர்க்க வல்லவரே நீ நல்லவர் நீ வல்லவர் நீ மகிமையானவர் அப்பா மகத்துவம் நிறைந்த எங்கள் தேவனே உம்மை நாங்கள் போற்றி பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீ ஒருவரே பெரியவர் நீ ஒருவரே பெரியவர் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் யாவரும் அறிக்கை செய்கிறோம் அவருடைய கிருபை என்று உள்ளது நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா எல்லா நேரத்திலும் என் வாழ்க்கைக்கு நல்லவராய் இருந்து நடத்தி வருபவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே இடை கட்டியை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே நான் விழுந்த போதும் என்னை தூக்கி சுமந்து நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் உள்ளங்களை அறிந்திருக்கிறவரே எங்கள் உள்ளங்களை நிரப்புவதற்காக நன்றி இந்த காலை பொழுதுல ஆண்டவரே நிரப்பப்படட்டும் நிரப்பப்படட்டும் அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்லுவரே இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவ ஊற்று உண்டாகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே இந்த காலை பொழுதுல கர்த்தாவே ஆராதனை செய்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக ஒரு புதுப்பிக்கிற காரியம் நிகழ வேண்டும் ஆண்டவரே உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய தெய்வீக தொடுதல் மூலமாக புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு இந்த காலை பொழுதில் ஆசீர்வதிக்கிறேன் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது yes Lord hallelujah அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க அறிக்கை வாயிலிருந்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர்
கிருபை என்றும் உள்ளது. Thank you Lord, thank you Father. அவர் நல்லவர். His amazing grace upon us today. Hallelujah. We give thanks to you Father. Hallelujah. என்றும் உள்ளது. நன்றியோடு துன்பத்தில் ஆறுதல் அழைப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவுமே நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் சொல்லுங்க, துன்பத்தில் ஆறுதல் அழைப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவுமே நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க, அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்ல. Thank you Jesus. சர்வ வல்லவர் Hallelujah ஹallarabo. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது துதித்து ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் முதலாக நன்றி செலுத்துகிறோம். என்னை பலவானாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பலத்தினால நீ இடை கட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இப்போது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்குதல்லவா ஆண்டவரே. இந்த காலை பொழுது ஆண்டவரே மகிமையோட உம்மை ஆராதிப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு தொழுது கொள்வதற்கு ஸ்தோத்திரங்கள். எங்க உள்ளந்திரங்களை அறிந்திருக்கிறேன். ஆறுதல் படுத்துகிற தேவனே, ஆறுதலின் தேவனே, உமக்கு ஒருவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ ஒருவரே பெரியவர், ஆயிரங்கள் பதினாயிரங்கள் சிறந்த தேவன் என்று சொல்லி இந்த காலை பொழுதுறவை நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வானத்துக்கு நேராக எங்க கரங்களை உயர்த்தி எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவர்கள். Lord, we raise our hand up right now Father. We glorify your name right now. Hallelujah. We adore you right now Father. We bless your name. Hallelujah. We magnify your name right now Father. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே என்று இரு கரங்களை ஏந்தி கொண்டு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் சர்வ வல்லமையுடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. இயேசு நல்லவர். ஹalleluya. எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது அவருக்கு பிரியமான ஆராதனையை நாம் ஏறெடுக்கும் போது ஹalleluya, அந்த ஆராதனை அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அந்த ஆராதனை அவருடைய நாமத்தை பறைசாட்ட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் பிரியமாய் இருப்பது நம்முடைய ஆராதனை மேல் அப்பா. ஹalleluya. ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடுகிற மாற்றுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆராதனை தேவனுடைய நாமத்தை பறைசாட்ட வேண்டும் என்றதுக்காகவே கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹalleluya. God wants us to worship him from heart. உள்ளத்திலிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இசைக்கருவி நம்ம கிட்ட இருக்கலாம், பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட இருக்கலாம், பயங்கரமான எல்லா மாதிரி காரியம் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனால் நல்லா கவனம் செலுத்துங்க, தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன என்று நம் அறியாமல் நம் ஆராதனை செயல்படுத்தும் போது அது வீணானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் அசைவாடுகிற ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் யாவரும் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு குடும்பமாக ஏக சிந்தனையோடு ஒரு மனப்பாடோடு நம்ம ஆராதனை செய்யுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுகிற ஒரு தேவன்.
தேவனாக இருக்கிறார். காரணம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் திருத்துவத்தின் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்றாய் இருந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு மனம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. நம் மத்தியில் அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம் மத்தியில் அந்த ஒரு மனம் இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இடம் அசைக்கப்படும் பிரியமானவர்களே. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் நினைக்காதீங்க நான் அசைக்கப்படும். இல்லை, உங்களை வச்சு கர்த்தர் இடை கட்டி மற்ற இடத்தை அசைக்க வைப்பார். நீ பிரவேசிக்கிற இடத்தை அசைக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆராதனை நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த ஆராதனை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை, அல்லேலூயா, அதாவது தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை அப்படி சொல்லும் போது நாம் அதை கவனம் செலுத்த போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமாக காரியங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். இல்லை என்றால் அந்த வசனங்கள் நமக்கு வந்து நம்மளை சீர்படுத்த ஆண்டவர் கொடுக்க மாட்டார். வாலிபன் தன்னை எதனாலும் சுத்தம் செய்வான்? தேவ வார்த்தையினாலும் வசனத்தினாலும் தன்னை சுத்தம் செய்வான் என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற ஆராதனைக்கு குறை சொல்வதற்கு நிறையா இருந்தாலும் நான் குறைகளை சொல்ல வரவில்லை, திருத்த வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை ஆராதனை செயல்படுத்துவதற்கு வந்தோமானால் நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்குரிய காரியத்தை செயல்படுத்தணுமாகிய நம் சொந்தத்துக்கு செயல்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை என்று சொல்லப்படும் போது எல்லாமே தனக்கு எப்படி விருப்பமா இருக்குதோ அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனைக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று மனுஷர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் பார்த்தோமானால் அந்த ஆராதனையை கான்செப்ட் போல மாற்றுவது நாம் பார்க்கிறோம். ஆராதனை என்பது பரலோக ராஜனை உயர்த்துகிற ஒரு காரியம். மரியாதைக்குரிய ஆராதனை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த ஆட்டம் போட்டுட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, தேவனை மகிழ்ச்சியோட குத்தாட்டத்தோட ஆடி பாடி தேவனை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நம் வழிகளை விட்டு, ஆராதனை வழிகளை விட்டு வேற எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இல்லை இல்லை சொல்லல. ஆனால் நம்முடைய ஆராதனை பிறருக்கு என்ன செய்யக்கூடாது? இடர்களை உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அது ஒரு இடரை கொண்டு வரக்கூடாது. அதனால ரோமர் 12:2 ஆண்டவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இருங்க. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. முதலாவது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு ரோமர்ல? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நடிக்காத. அல்லேலூயா. கிளப்பில் அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளப்போட காரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுத்தாதீங்க. அது தேவனை அவமதிக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசங்கள் உண்டு. உங்கள் மூலமாக தான் அந்த வித்தியாசத்தை உலகம் காண முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவர் என்று வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உலகத்தாரை போல தம்மை நடத்தக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மாதிரி காரியத்தை நான் செய்தால் தான் நான் செய்ய முடியும், ஜனங்களை என் பக்கம் வசியப்படுத்த முடியும் என்று. People are thinking through whatever I am doing in worship, then I can pull all the youths, I can pull the people to come to the church. It's not like that. It does not work like that. Don't pull people to your worship. You worship so that the people will come to your place. That's the power of the Holy Spirit. நீங்கள் ஆராதனை செய்யும் போது அந்த இடத்தில் ஜனங்கள் இழுக்கப்பட வேண்டும். அதுதான் மெய்யான தூய்மையான ஆராதனை. நான் ஆராதனை செய்வது ஜனங்களை இழுத்து கொண்டு வந்து வைப்பதற்கல்ல. நான் ஆராதனை செய்வது ஜனங்கள் தானாகவே வந்து அமர வேண்டும். அதுதான் ஆவியானவர்கள் வளர்ச்சி, ஆவியானவர்கள் நடத்தை. பிரியமானவர்களே, 2 பேரா இருக்கட்டுமே, 20 பேரா இருக்கட்டுமே, 200 பேரா இருக்கட்டுமே, அந்த உள்ளம் வந்து உட்கார்ந்து ஆராதனை செய்வதற்கு அவங்களுக்குள்ள வந்துதானால், ஹல்லேலூயா, நீங்க சக்சஸ். யூ ஆர் டூயிங் த ஒர்க் ஆஃப் காட். இல்லை, நான் ஒரு கான்செர்ட் மாதிரி நடத்த போகிறேன், இந்த கான்செர்ட் மூலமாக அநேக வாலிபர்கள், அநேக ஜனங்கள், அநேக குடும்பங்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த ஜனங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார்கள். All the people need some difference in their spiritual life, but they have forgot that our God has never changed. நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாறாதவர். அதுக்காக நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படி நான் சொல்லல பிரியமானவர்களே. தேவன் விருப்பப்படுகிறதை செயல்படுத்த வேண்டும். நாம் we must do according what is the will of God. Worshipping God is from our heart. Worshipping God is according to the verse, to the Bible that God has given us today. Don't change the worship style to suit the world. Worship cannot suit the world. Remember that. ஆராதனை உலகத்தை ஒத்து போய் இருக்கிற காரியம் அல்ல. ஆராதனை என்பது உலகத்தாரை ஒழுங்குபடுத்துகிற ஒரு காரியம். இந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் நீயும் நானும் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகர் ஒரு வித்தியாசத்தை காண்பார்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் விரும்புகிறது என்ன? பாரம்பரிய சபையோட ஆராதனை எங்களுக்கு பிரியமில்லை, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ஆடணும், எங்களுக்கு டான்ஸ் பண்ணணும், எங்களுக்கு இசை கருவியெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். இதெல்லாத்திலும் வித்தியாசத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நல்லது, நாட்களுக்கு தகுந்தாப்புல உங்களை நீங்க மாற்றுங்க, நல்லது. ஆனா நான் ஒரு கேள்வி நீங்க கேட்கிறேன். இயேசுவுக்காக என்னைக்காவது நீ உன்னை மாற்றிருக்கியா? ஆண்டவருக்காக என்னைக்காவது உன்னை நீ மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறியா? அதே முகம்தான் ஆராதிக்கிறப்ப அழுவுறது, அதே முகம்தான் ஒப்பாரி வைக்கிறது, அதே முகம்தான் என்ன செய்யும்? நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுறது. ஆராதனை முடிந்த பிறகு நீ வீட்டுக்கு போய் அதே பாவத்தை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிற. ஆராதனை என்பது ஒரு மனுஷனை மாற்றுகிற ஒரு இடம். ஏன் தெரியுமா? சபை உன்னை மாற்றாது, ஆராதிக்கிற தேவனுடைய பிரசன்னம் உன்னை மாற்ற ஆரம்பிக்கும். நீ உண்மையான ஆராதனை செய்யுமானால், if you worship God sincerely and in the way that God has set for you, your life will be changed. If you put the worship according to you what you want to do, you will never change. Every week you will worship, you will be still like that. Your heart will never change. God say worship God. That means the one who are worshiping God is already giving his heart through his repentance. ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்து விட்டு என்ன செய்கிறானா? மனம் திரும்புதலோட தேவனை ஆராதனை செய்கிறான். புகழ்ச்சிக்காக ஆராதனை செயல்படுத்தக்கூடாது பிரியமானவர்களே. நாம் புகழ்ச்சிக்காக ஆராதனை செய்கிறோம். என் இடத்துல பாருங்களா, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ஆராதனைக்குள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவ்வளோ பேரும் கர்த்தருக்குள்ளாக நிலை நிற்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குதல்லவா? சும்மா ஒரு கொன்சர்ட்காக தேவனுடைய ஆராதனையை தேவனுடைய பேரை வீணா பயன்படுத்தி செய்கிறத காட்டிலும் உண்மையாய் ஆண்டவருக்கு நின்று செய். உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை செயல்படுத்த போகிறோம் அப்பா, உமக்கு சித்தமா ஆண்டவரே. அந்த கேள்வி ஆண்டவரிடத்தில் சமூகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்தும் போது நான் சொல்கிறேன், எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தாலும் உங்கள் ஆராதனை நான் உட்காரும் போது மனம் திரும்புதல் நடக்கும். ஏன் தெரியுமா? மாற்றுவது நீ அல்ல, மாற்றுபவர் அவர். Hallelujah. God start to change him. You don't need to go and change him. It's very simple. Hallelujah. People want some different in their worship. Hallelujah. Worship is not motivating people. Worship is preparing people to God. Today's worship become a motivational, inspirational. Hallelujah. You are playing with the emotion. Worship is not playing with the emotion of the people. மனிதர்களோட உள்ளத்தை என்ன செய்யறதில்ல? எப்படி செய்யறதில்ல? அதாவது உணர்வுகளை தூண்டுகிறதல்ல ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை மற்றொரு உணர்வுகளை தூண்டுகிறது. சில பேர் பாருங்க, ஆராதனை இப்போ அழுது கொண்டு இருப்பார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை இந்த ஊழியக்காரன் மூலமாக, அந்த ஆராதனை செய்கிற மூலியமாக வார்த்தை வந்ததுனால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அழுக ஆரம்பிப்பாங்க. They will start to cry when they hear the word through the worship. Hallelujah. Don't try to stir up their emotions. ஒருவரோட உணர்வை நீ தூண்டுவதற்கு ஆராதனை செயல்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதனை செயல்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான மனம் திரும்புதலோட ஆராதனை. That's a true repentance worship. Hallelujah. Today people are not interested on that because it will take time. Yes,
When the Spirit of the Lord comes to you, He will start to clean you. It will take time. He will teach you. He will tell you all the truths. அவருடைய சத்தியத்தில் நடத்துவார் அல்லவா? டைம் எடுக்கும். இன்னைக்கு அதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை. இன்னைக்கு ஆராதனைக்கு நான் போக வேண்டும், என் ஆராதனை நான் பாட வேண்டும், குதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக சந்தோஷமா நான் தேவனை மகிமைப்படுத்திட்டேன். எத்தனை பேர் நீங்க சொல்றோம் இன்னைக்கு நான் தேவனை மகிமைப்படுத்திருக்கேன்? என் வாழ்க்கையை கண்ணாடியில் திரும்பி பாருங்க. நான் வாழ்கிற வாழ்க்கையும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்யும் போதும் தேவன் என் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறாரா என்று நம்மளே என்ன கேட்கணும்? கேள்விக்கணும். Ask ourselves, does God please on what we are doing? காயின் ஆபேலோட காணிக்கையில தேவன் என்ன பார்த்தாரு? ஒருத்தரோட எடுத்தாரு, ஒருத்தரோட வேணான்னு சொல்லிட்டாரு. அவங்களுடைய ஆராதனைக்குள்ளாக ஒரு குறை இருந்ததை தேவன் நன்றாக அறிந்தார். God saw there's something wrong in their worship offerings, and God said one God received, another one God denied. ஒருத்தரோட ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஒருத்தரோட என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொள்ளல. ஆராதனைக்குள்ள ஒரு குறை இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை என்ன மாதிரிலாம் குறை இருக்குது சொன்னா என்ன சொல்றாங்க? அவங்க எங்க மேல பொறாமைப்படுறாங்க. ஐயா, நீ ஆராதனை செய்யும் போது கோடி கோடி ஜனங்கள் உன்னோட சேர்ந்து ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு பொறாமை வரலப்பா, எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகணும். ரெண்டு காரியம் சொல்ல. பொறாமை உனக்கு உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா நீ தேவனோட ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்வதற்கு தகுதியே இல்லை. ஏன் தெரியுமா? ஜனங்களை எங்க திருப்பணும்? ஆராதனை என்பது ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவது. Turn the people towards God. That's our work through worship. Hallelujah. Not stirring the emotion. உள்ளந்திரியங்களை அறிந்து கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? உணர்வை தூண்டக்கூடாது. உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் அதை செய்வார். உடைக்கப்பட்டவங்க உட்காருவாங்க, எழுந்து போனவங்க உட்காருவாங்க, அன்பை தேடுகிறவர் உட்காருவாங்க, குருட்டாட்டம் பண்ணுகிறவர்களும் உட்காருவாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் உட்காருவாங்க. இத்தனை பேரை நீங்க ஒரே நாள் உங்க ஆராதனை நீங்க மாற்றி விடுவீர்களோ? நீங்க உணர்வுகளை தூண்டுகிறதுனால இவர்கள் மாறி விடுவார்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இவர்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் ஆராதனை எப்படியாக இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். அப்பொழுது இவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். ஒரு கூட்டம் பலவீனமான கூட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆராதனை செய்வார்கள். எந்நேரம் பார்த்தாக்கா அவங்க தான் மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. கேட்டால் அவங்க மேலே அபிஷேகம் இறங்கி விட்டதுன்னு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் யார் கீழே டொம்முன்னு கீழே விழுந்துருவான்னு. அப்போ அவங்க தான் கீழே விழுவாங்க, அவங்க தான் ஒப்பாரி வைப்பாங்க, அவங்க தான் கத்துவாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யும்? வீடியோ படத்தை எடுத்து எங்களுடைய ஆராதனை வல்லமையை பார்த்தீர்களா என்று பேசுவார்கள். ஐயா, நீ வீடியோ படத்தை எடுத்து போட்டு தேவனுடைய மகிமையை காமிக்கிறத பற்றி நான் குறை சொல்லலை, ஆனால் அதை உண்மையாக செய்யுது. ஏன் அது உண்மையாக செய்யன்னு சொல்கிறேன்னா நல்லா கவனம் சொல்லுங்க. When you pick a picture, when you're picking a picture and saying that the Holy Spirit is filling our church, it's good that you are portraying the God to other people, how my God is so powerful, but do it in a right way, in a right manner. Hallelujah. See, the whole church, when you're taking the video, okay, when the photographer is taking the video, and the photographer video படம் எடுக்கிறார், சபை முழுவதும் ஆவியால நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. சபை முழுவதும் எல்லாரும் ஆவியால நிரப்பப்பட்டு ஆராதனை செய்ய சொல்றீங்க. அவர்களுக்கு மேலெல்லாம் ஆராதனை செயல்படுத்தும் போது ஆவியானவர் இறங்குகிறார். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவீனப்பட்டு கீழே விழுகிறாங்க, அபிஷேகம் தாங்க முடியாமல் கீழே விழுகிறாங்கன்னு சொல்றீங்களே. நான் கேட்குறேன், அந்த வீடியோ படம் இருக்கிறான் அவன் மேலே ஆவியானவர் இறக்க மாட்டாரா? ஆவியானவர் தேர்ந்தெடுத்து வருவாரோ? இந்த கேள்வி கேட்டாக்க கோவப்படுவாங்க. ஏங்க, நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து இன்னொருத்தவங்க ஜெபிக்கும் போது வீடியோ படம் எடுக்கிற மேலே ஆவியானவர் இறங்க மாட்டாரோ? அந்த ஆராதனையில் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மேலாம் ஆண்டவர் இறங்க மாட்டாரா? அப்புறம் என்ன அர்த்தம் சொல்கிறீங்க? இன்னார் மேலே மட்டும் தான் அவர் வருவார், இன்னார் மேலே வர மாட்டார். நீங்களே ஒரு காரியத்தை போர்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, அவர் இறங்கி வந்தார், எல்லார் மேலும் இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் உள்ள தேவன் அவர். உன் குறைகளை நீக்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே,
நம் பலவீனத்தை நீக்கி பலனாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. That's very important in our life. We see today when the Holy Spirit comes to them, only the people who are standing before will fall down, but not the cameraman. The cameraman will stand there. Is that the Holy Spirit will choose you? Or you don't want the Holy Spirit to fill you? Come on. Don't try these kind of tricks. Show who is Jesus. ஆண்டவர் யார் என்று நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. அது ரொம்ப அவசியம் அல்லவா? ஹல்லேலூயா. மெய்யான தேவன் யார் என்று வெளிப்படுத்துங்களேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அவமானம் என்ன, ஆத்மா இல்லைனாக்கா சபையில் நம்மளை மதிக்க மாட்டார்கள் என்று இன்னொரு பக்கத்து. அது தேவையில்லைப்பா. அது இருக்குதோ இல்லையோ அது உன்னோட வேலை இல்லை. உன்னுடைய வேலை பிரசங்கம் பண்ணு. உன்னை ஊழியக்காரனா ஆண்டவர் நிறுத்தினால் என்ன செய்ய சொல்றாரு? Preach the gospel. Preach. Neither one are sitting here nor 1,000 are sitting there. No matter who are they, you just preach. That's the worship that God wants today. Hallelujah. Hallelujah. See, we are so depressed when the people are not in the church. Oh, only few people. Yes, you are preaching to the few people, but thousands of angels are listening your preachings. Spirit are there to reconcile the people towards God. They are broken. உடைக்கப்பட்டிருக்காங்க ஐயா, உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனோட மறுபடியும் ஒன்று சேர்வதற்கு ஆவியானவர் கிரியை செய்வார் ஐயா அவனுடைய ஆராதனை மூலமாய். அந்த மாதிரி ஆராதனை ஏறெடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. என் இஷ்டத்தின்படி ஆராதனை எடுத்து செய்வதல்ல, தேவன் விருப்பத்தின்படி செய்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க லைட்டு போடுறதுனால அது ஒரு காமெண்ட் வருது, இது ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறையா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தேவனுக்கு உண்மையாய் செய். தேவன் விருப்பப்படுகிற காரியத்தை செய். முதலே சொன்னேன், ஆராதனை என்பது இன்னார் உடைய உணர்வை தூண்டுகிற காரியம் அல்ல. ஆராதனை என்பது இன்னார் என்பவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கும் போது மாற்றம் உண்டாகிறது. அது ரொம்ப அவசியம். That's very important. When the Spirit of the Lord comes upon you, you will be testified, you will be witness, right? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சி உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. என் வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கிறதா என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என் ஆவி என் மேல் இறங்கி இருக்கு நான் சொல்கிறேன். ஒருவருக்கு ஆகாரம் என்னால் வாங்கி கொடுக்க முடியல. ஆவி என் மேலே இறங்கி இருக்குன்னு சொல்கிறேன்னா திருச்சபைக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆவி என் மேலே இறங்கி இருக்குன்னு சொல்லலாம் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண முடியல. ஆவி என் மேலே இருக்குன்னு சொல்கிறேன்னா சுவிசேஷத்தை போய் அறிக்கை செய்ய முடியல. ஆவி என் மேலே இருக்கிறதுனா தேவன் சொன்னபடி கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த எண்ணமும் உள்ளமும் இல்லை. அப்புறம் என்னையா சொல்கிறீங்க ஆவி உங்கள் மேலே இருக்கிறது என்று? அப்போ தேவனுடைய பேரை வீணாக தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதை தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். This is what God condemned the people today. Hallelujah. 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 That's what Jesus spoke in the book of Matthew. We will see that. First, let us go to the word today. Mark chapter 12 verse 30. மார்க்கு புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்ப்போமாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முதலாவது முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், இரண்டாவது முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், மூன்றாவது முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், நான்காவது முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று இது ஒரு அடையாளமாக காணப்படுது பிரியமானவர்களே.
நான் ஆராதிக்கிற தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தனா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவருக்கு முன்பதாய் பறைசாட்ட வேண்டும். ஹல்லேலூயா. I must do that God asked me to do. Love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength. Your worship should be like that. It's not I'm worshiping God by keeping problem in my mind, in my heart. Hallelujah. My mind is full of the problem. My heart is full of confusion. But I come to the church to worship God. That is not the way you are worshiping God. When you come before God, love your God. Put God first. No matter what is your problems today, remember, those people who are putting everything on God first, they will receive the blessings of deliverance. Hallelujah. People don't understand these kind of things that God has prepared for him. Hallelujah. உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வாரம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், வாரம் நான் போயிட்டு தான் இருக்கிறேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? பிரியமானவர்களே, தேவன் விருப்பப்படுகிற ஆராதனையில் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை இல்லை, அப்போ எப்படி தேவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார்? You are saying, I'm going to the church all the time, I worship God all the time, but nothing good happened, nothing changed, but I still wait. You know why sometimes it's not working in your life? Because of this word. You never obey that. God asks you to love Him from your heart, from your soul, from your mind, with all your strength. Hallelujah. When it comes to heart, your heart is very confused. You put a lot of things into your heart, but outside you are trying to worshiping God. உன் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கும்போது நீ என்னவா இருக்கிறோம்னா, நிறைய குழப்பத்தின் கசப்புகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். தேவன் குழப்பத்தின் ஆவியை கொடுப்பவர் அல்ல, தெளிந்த ஆவியை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, நீ ஆராதிக்கும் போது அநேக குழப்பம் அந்த இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா நீ எப்படி தேவனை முழு உள்ளத்தோட நேசிக்க முடியும்? Hallelujah. How do you want to love God if your heart is full of confusion? That's the truth. Hallelujah. Hallelujah. That is why just now when I speak, கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்லும் போது, you book Matthew 15:9. Open with me. மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஆராதனை குறித்து நான் பேசுறேன். இயேசு அந்த ஆராதனை குறித்து பேசுகிறது என்ன என்று நாம் பார்ப்போமா? மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. They worship me in vain, their teachings are merely human rules. Just now I told, the worship that you are preparing for God, it's according to your own rules. உங்க சொந்த சட்டத்திட்டத்தின்படி நீங்க தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வீணானது என்று ஆண்டவரே சொல்லிட்டாரு. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு என்னை ஆராதிக்க சொன்னாரா அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து பேசுவார்கள். இல்லைங்க பிரியமானவர்களே, இயேசு என்னை ஆராதிக்க வேண்டான்னு இங்கே சொல்லலை. நீங்கள் செய்கிறது எனக்கு வீணானதாக இருக்குது. காரணம் தெரியுமா? நான் விரும்புகிற ஆராதனை நீங்கள் எனக்கு செய்யலை, என் பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை எனக்கு நீங்கள் செய்யலை. அல்லேலூயா. எதை நான் உங்களுக்கு கொடுத்தனோ அந்த ஆராதனை நீங்கள் செய்யலை. உங்கள் சொந்த விருப்பத்தின்படி, உங்கள் சொந்த சட்டத்திட்டத்தின்படி, உங்கள் சொந்த காரியத்தின்படி நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வது ஆண்டவர் சொல்கிறார், அது வீணானதாக காணப்படுகிறது. நான் சொல்லலை.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தேவனை ஆராதிக்கும் ஒரு குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ்ச்சியோடு ஆடி பாடி ஆரப்பாட்டத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் டான்ஸ் பண்ணி எல்லாம் செய்யணும்னு செய்ய வேணாம்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன தெரியணும்னா அது தேவனுக்கு பிரியமா, இல்லைன்னா அது என்னமா மாறிடும், எனக்கு வீணான ஆராதனையாக மாறிடும். Wasted worship to God. No matter you are doing 5 hours, 6 hours, 8 hours worshiping, does the worship is the will of God, or God want you to do that? Hallelujah. திருச்சபை ஆராதனை என்பது ரொம்ப அவசியம், முக்கியமான ஒரு பங்காக இருக்குது பிரியமானவர்களே. காரணம், இந்த ஆராதனை மூலமாக தேவ ஆவியானவர் கிரியைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதய மூலமாக உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு என்று சொல்லப்படுகிறது. முழு இருதயம் என்று சொல்லப்படும் போது என் இருதயத்தை முழுவதுமாய் நான் தேவனுக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் என்னுடைய ஆராதனைக்குள்ள எப்படி இருக்குன்னா, என் முழு இருதயமும் உலகத்துக்கோ, என் முழு இருதயம் மனுஷங்களுக்கோ, குடும்பத்துக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, இவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கறது இல்லை. நான் முழுமையும் என் தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். I am giving my heart, whole heart to God, not a partial heart. People are telling God, God, I love you. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சபையை விட்டு வெளியே போனோன்னே உலகத்தை அதிகமாக நேசிப்பார்கள். ஆண்டவரே, நான் உங்களை தான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் உங்களை தான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் நினச்சா வருது, நினச்சா இதெல்லாம் உண்மையான நேசிப்பா? ஹல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் அவங்க வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சா அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனால் சொல்கிறது என்ன, என் முழு இருதயம், நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பனா என்ன ஆனாலும் சரி அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காருவேன். You are willing to give your heart for God. No matter what happened on Sunday, you will still come to the presence of God to worship and listen to His word. That's called a true heart of worship. Hallelujah. உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிற ஒரு அடையாளமாக இருக்குது பிரியமானவர்களே. இரண்டாவது, உன் முழு ஆத்துமாவோடு என்று வேதம் கூறுகிறது. Hallelujah. Soul, with all your soul. Hallelujah. என் ஆத்துமா என்று சொல்லும்போது என் வாழ்வாதாரத்தை முழுவதுமாய் நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். Hallelujah. இருதயத்தை நான் அர்ப்பணித்தேன், இப்போது என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். Just now I told I am willing to give my whole heart to God. Now I am giving my whole life to God. முழு இருதயத்தை நான் கொடுத்து முழு வாழ்க்கையும் அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஊழியத்துக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். அவருடைய சித்தத்துக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். அவருக்காக மரிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். I am willing to die for the sake, for the law, for the rules, for the will of God. Hallelujah. That's called devoted worship to God. இந்த காலை பொழுதுல நம்ம என்ன சொல்கிறோம், முழு இருதயம் சொன்னதை பார்த்தீங்க, முழு ஆத்துமா சொல்லி பார்த்தீங்க. அடுத்ததாக முழு சிந்தையோடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மைண்ட், வித் ஆல் யோர் மைண்ட். உன் சிந்தை முழுவதுமாக அவருடைய கரத்தில் அடங்கியிருக்கணும். அவருடைய வேலையை சிந்தித்து கொண்டிருக்கணும். அவருக்கென்று அர்ப்பணித்த ஒரு சிந்தையாக மாற வேண்டும். The mind should be always give everything. You don't think anything in your mind. Don't plan anything. You don't plan anything.
என் சிந்தையில் நான் ஒரு திட்டத்தை வச்சு இன்னைக்கு ஆராதனை நான் இப்படி செய்ய போகிறேன், நான் அப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி பாட போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நீ வந்து நிற்கிறத காட்டிலும் அந்த சிந்தையை தேவனிடத்தில் முழுமையாக கொடுத்தனா அந்த சிந்தையை பரிசுத்தப்படுத்தி சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேராபீன்களும் 24 மூப்பரும் தேவ தூதர்களும் ஆராதிக்கிற ஒரு மனத்தோடு ஆராதனையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அந்த சிந்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லனா, அந்த சிந்தை நீங்கள் அவரிடத்தில் கொடுக்கும் போது அவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அந்த சிந்தை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆராதனை கொடுத்தீங்க சொன்னாக்க அவர் உங்களை வழி நடத்துவார். எந்த பக்கத்து நீ போகணும், என்ன செய்யணும்னு. இப்போ இந்த சிந்தை ரொம்ப அவசியமாக இருக்குது. The mind is very important. People are using the mind to play in their worship. ஆராதனையில் இந்த சிந்தையுடைய காரியத்தை அதிகமாக பயன்படுத்தி ஜனங்களை வசீகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. முடியாதுங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் நினைச்சா மட்டும்தான் அது முடியும். அடுத்தவரோட மைண்டை நீ என்ன செய்ய பார்க்குற, டைவர்ட் பண்ணி தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு நீங்கள் ஏறெடுக்கிற திட்டம் என்ன தெரியுமா? உணர்வுபூர்வமான காரியத்தை அவங்களோட பேசணும், அவங்க உடஞ்சிருவாங்க. நான் கேட்குறேன், சபைக்கு வரவங்க எல்லாம் நல்லா வருவாங்க? சபையில் கர்த்தருடைய சமூகத்திற்கும் எல்லாமே நல்லாவா இருக்கிறாங்க? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. எல்லாருக்கும் பலவீனம் இருந்தாலும் எல்லாருக்கும் தேவை. Everyone needs something from God. Not everyone come to the church is in good condition. Everyone has been broken. They are broken because of the world. They are broken because of the relationships. உடைக்கப்பட்ட உள்ளங்கள், உடைக்கப்பட்ட காரியத்தினால் அவர்கள் வந்து உட்கார்றாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? அதை வந்து என்ன பண்ணுறோம்? அதை வந்து நம் பக்கம் திருப்புவதற்கு அந்த சிந்தையை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படிப்பட்ட சிந்தை கர்த்தர் உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் உண்டாக்குவார். இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை திருப்பமாக போகுது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும், தெரியுமா? ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். இதே அந்த ஆறுதலான வார்த்தை ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டதுன்னா நிரந்தரமான ஆறுதல் அவங்களுக்குள்ளாக வரும். பகுதி நேரமாக இருக்க ஆறுதலை நீ கொடுக்க போறியா, இல்லை நிரந்தரமான ஆறுதலை தேவனிடத்திலிருந்து கொடுக்க போறியா? ஹல்லேலூயா. You are just a vessel. So do the work of vessel. Don't do the work of God. Hallelujah. நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும் போது அந்த கருவியின் தகுதியை கொடுத்தால அந்த வேலையை மட்டும் செய்யுங்கப்பா. கடவுளுடைய வேலையை நீங்கள் எடுத்து செய்யாதீங்க. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் செய்கிறார். அந்த உள்ளத்தை திருப்புவதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். என்ன தெரியுமா? உருவாக்குனவர் அவர். He can change the heart, He can change the mind, He can change the soul, attitudes, everything, because He is the creator. ஹல்லேலூயா. மனுஷன் அதை மாற்ற முடியாது. இன்னைக்கு உனக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் நாளைக்கு உனக்கு அதே புத்திக்குள்ளே தான் நீ வாழ்வேன். ஆனால் அந்த ஆறுதல் மெய்யான தேவனிடத்தில் வந்துமானால் அவர் எப்படி இருப்பான்? அவன் வாழ்க்கை மாறி இருக்கும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லி ஒருவன் புதிய சிருஷ்டியாக காணப்படுவான் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியாக காணப்படுவான். ஏத்திரமா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மாற்றப்பட்டது. யாருனால? அவருனால. ஆராதனை செய்யும் போது அந்த உண்மைத்துவம் இருக்க வேண்டும். The truthness in your worship must be so that everything can be changed in your life. நம்ம மொட்டையாக போய் ஜனங்கள்ட்ட என்ன சும்மா சொல்கிறோம்? வந்துடுங்க, கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் மாற்றிடுவார். எப்படிங்க மாற்றுவார்? நீ ஒப்பு கொடுக்காம, நீ மனம் திரும்பாம எப்படி ஆண்டவருடைய மாற்றுவார்னு எதிர்பார்க்குற? சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் சொல்கிறது, சொல்லியும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் தான் அவங்களுடைய கண்கள் திறக்கணும், கர்த்தர் தான் அவங்கள செய்யணும். உண்மைதான், கர்த்தர் தான் கண்ணை திறக்கணும், கர்த்தர் தான் அதை செய்யணும். அந்த மாற்றுதலுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வாட் யூ ஹவ் டன் ஃபார் தட் சேஞ்ச்? ஹவ் யுவர் வர்ஷிப் done according to the will of God? When you do that, the people will change. Hallelujah. Hallelujah. Don't say God is delaying. Yes, God is delaying for His second coming because He wants everyone to be saved. That is why He is delaying.
ஆண்டவர் வருகை தாமதமாக இருக்குது, வரன்னு சொல்ல வந்து இன்னும் வரல. இந்த கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வரல. ஆமாம், ஆண்டவர் வருகை தாமதமாக இருக்கிற காரணம் நீயும் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு அவரோட கூட வர வேண்டும் என்று. அதனால தான் தாமதிக்கிறார். இன்னைக்கு நீ திருந்தலையா? இன்னைக்கு முடிவெடு, நான் திருந்தணும்னு. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எல்லாரும் அழிந்து போவதல்ல, தேவனுடைய சித்தம் எல்லாரும் அவருடைய வீட்டுக்கு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக முழு பலத்தோடு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் தேவனாகி கர்த்தரை முழு பலம் என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் தேவனுக்கென்று என்ன செய்யப்படுமா? வேலை செய்வதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Give our strength to the ministries. What is your strength in your ministries? You can do the work, you can clean. Yes, you are tired for 6 days, you are working for the world. 6 நாட்கள் உலகத்துக்கு வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாக ரொம்ப அசதியாக இருக்கிறீங்க. 7வது நாள் உன் முழு பலத்தோடு 6 நாள் காட்டிலும் அந்த பலன் காட்டிலும் 7வது நாள் பலம் புதுப்பிக்கப்பட்ட கழுகு போல ஒரு பலத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் ஆராதனை வெளிப்படுத்தினீங்கன்னா அந்த நாள் நீங்கள் பாருங்கள், அந்த வாரம் முழுவதும் கழுகை போல பலனடைந்து நடப்பீர்கள். அதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம கூடி வருகிறோம் பிரியமானவர்களே. That is why we are here today. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் ஆராதனை தேவனுக்கு வீணானது என்று வேதம் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து தெரியுமா? நான் என்ன ஆராதிக்கிறேன் என்று தெரியாமலே நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு என்ன பண்ணுறேன்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை சரியில்லை, நீங்கள் இப்படி செய்யாதீங்க, வேதத்தின்படி நீங்கள் ஆராதனை நீங்கள் செயல்படுத்துக்க சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஓ, இப்படி பண்ணக்கூடாதா? ஏட்டிக்கு போட்டி கேள்வி. இப்படி பண்ணாதேன்னா பண்ணாதே. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கார் அல்லவா? அந்த ஆகாரத்தை விட்டுட்டு நான் விஷத்தை குடிப்பேன், குடிச்சு பாப்பியா? யோசிச்சு பாருங்க. பகுத்தறிவென்று ஒன்று இருக்குல்ல, அதை குடிச்சா நான் செத்துருவேன். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நான் பிழைப்பேன். நன்மை தீமை அறிகிற ஞானம் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. அப்போ ஆராதனையில் இது செய்யாதன்னு சொன்னால் செய்யாதப்பா. செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் வேறு. அதில் இந்த முக்கால்வாசி இந்த ஆராதனைக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தோடு சப்போர்ட் பண்ண யார் தெரியுமா? வேத அறிவு இல்லாதவன், வசனத்துக்கு தனக்கு கீழ்ப்படியாதவன், வசனத்தை எடுத்து அவனுக்கென்று சாதகமாக இருக்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்குவான். வேதம் வசனம் தனிப்பட்ட காரியம் அல்ல, முழுவதுமான காரியம். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்குவேன், இந்த வசனத்தை கண்டிக்கிற வசனத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னானா அவனுடைய பிரசங்கம் வீணான ஒரு பிரசங்கம் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. Don't misuse the love of God. நான் திருப்பி ஞாபகம் ஓட்டுறேன். When God say He love you, that is not a grand excess for you to do sin every time. That is, God is giving a grand access to you to deliver you from the sinful life to a new life. Hallelujah. புது வாழ்வுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்கிறாரு? தகுதியை உண்டாக்கி தருகிறார் அவர் அன்பின் மூலமாய். அவர் அன்பு செலுத்த சொல்லி சும்மா நீ திரும்பி உனக்கு சாதகமாக பேச. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதாங்க வசனத்தை எடுத்து தனக்கு சாதகமாய் பேசுவார்கள். ஏன்னா அவங்க செய்கிற தவறு தெரிஞ்சும் அந்த தவறை என்ன செய்வாங்க? நீதி உள்ளவர்கள் என்று வெளிப்படுத்துவாங்க. வசனத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. வேத அறிவு இல்லாதவன் அதை செய்வான். ஹல்லேலூயா. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் அதை செய்வான். தேவனுடைய பேரை வீதியில் வீணாய் ஆக்கிறவன் அதை செய்வான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அதை செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு நீ பயப்படும் போது வேதத்தின் ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று. இந்த காலை பொழுதில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உன் தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்
நீ ஆராதிப்பாயாக. ஹல்லேலூயா. Worship the Lord today, my dear. Love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind, and with all your strength. It's very important in our life. That's a wonderful worship that we are going to give to our wonderful God who created us, who gave us a salvation today, who will come and bring us with him. Hallelujah. அவர் வந்து நம்மளை அழைத்து செல்கிற வரைக்கும் இந்த உண்மையான ஆராதனை தேவனுக்கு நம்ம கொடுப்போமாக. உங்களை காலை பொழுதில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அப்பா. எங்களை நடத்தி வந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீணான ஆராதனை நாங்கள் செய்கிறோம் என்று பெயர் வாங்காதபடிக்கு உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற ஆராதனையில் சத்தியத்தின் ஆவி எங்களை அதில் நடத்தும்படிக்கு எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே துதி ஆராதனை ஏறெடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வாக்குறுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு எதிராக எழும்புகிற அம்புகள் எதுவும் வாய்க்காமல் போகும் என்று வாக்குறுதி கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக இருக்குது என்று வெளிப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.